ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் தி மினல் பேட்ச். எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஹாய். பசங்களா, நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி மினல் பேட்ச் பற்றி உங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். திரும்ப இன்றைக்கும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்ட், ஓகே, இப்போ இருக்க கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் 2026 எழுத போகிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம வேதாந்தோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தி மினல் பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த தி மினல் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 7 இருந்து 9 PM வரைக்கும் ரெகுலராக 2 hours கிளாஸஸ் நடக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், இப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கிளாஸஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி சண்டே ஆச்சுன்னா டெஸ்ட் பண்ணி போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்க போது நம்மளுடைய தி மினல் பேட்சில். அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்குடா. அண்ட் அதோட அட்மிஷன்ஸ் க்ளோஷருக்கு வருது. அதை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த லைவ் செஷனுக்கு வந்திருக்கேன். சரியா? ஸோ பசங்களா, இதில் யாரெல்லாம் ஏற்கனவே நம்மளோட தி மினல் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, நேற்று நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். யாரெல்லாம் கிளாஸை வந்து நேற்று ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க. நேற்று வந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார் உங்களுக்கு யூடியூப்பில் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப்பில் ஏற்கனவே ஆரம்பித்து பேசிக்ஸில் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். தி மினல் ஆக்சுவலாக நேற்று தான் நம்ம ஆரம்பித்தது. சரியா? ஸோ எஸ், வி ஆர் பிளானிங் சம் ரெகுலர் கிளாஸஸ். இதில் இப்போது நீட் கிளாஸ் போகிறீங்களா தர்ஷினி? சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீட் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டெலகிராமில் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலையா? இனிஷியலாக கேட்டிருக்காது, அதுக்கப்புறமா கேட்டிருக்கோம். சரியா? ஸோ எஸ் மை டியர் பசங்களா, யாரெல்லாம் ஓகே நேற்று நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிங்க, உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி 7 மணிக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான கிளாஸ் இருக்குது. நம்ம தி மினல் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யூ ஹாவ் அனதர் கிளாஸ். இன்றைக்கி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஸோ இந்த கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஜனஸ்ருதி மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாகவே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாகவே நீங்கள் எனக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள் பொறுமையாக. அதெல்லாம் அழகாக நோட்ஸ் எடுங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் எங்கே இருக்கும், அந்த பிடிஎஃப் நான் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அழகாக கற்றுக்கோங்க. ஓகே, நான் வரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, அச்சோ சாரிடா. ஓகே, அண்டு எத்தனை பேர் பார்த்தா என்னடா தெரியாதவங்களுக்கு விஷயம் தெரியணும், அவ்வளோதான். இதில் யாருக்கெல்லாம் நம்ம தி மினல் பேட்சில் சேரணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் யூ டோன்ட் நோ ஹவு டு ஜாயின். உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த பேட்சில் சேரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஓகே, இப்போவும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளுடைய பேட்சில் வந்து சேர முடியும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் நடத்த போகிறோம். இந்த லைவ் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேதாந்தோடைய தத்துவா புக்ஸு, விபடிக்கான ஆக்சஸ்ஸு, அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிபிபி ஜென்ரேட்டரில் நீங்கள் டெஸ்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். பீடகாகியில் நீங்கள் நிறைய பிடிஎஃப்ஸ் எடுத்து அந்த பிடிஎஃப் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்செல்லாம் படிக்கலாம். சார் அதில் ஜேஇ புக்கெல்லாம் நான் எப்படி பார்க்குறதுன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, யூ கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வித் திஸ் பா. சரியா? இப்போ இது எல்லாமே நம்ம ஹோல் தி மினல் பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் அட் அ ஃபீஸ் ஆஃப் 3,999. ஒரு வருஷத்துக்கான கிளாஸை நம்ம வந்து எவ்வளோ ஃபீஸில் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா 3,999 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இதோட கிளாஸஸ்லாம் நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. 21 ஏப்ரல் நேற்று ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போது யாருக்கெல்லாம் வந்து நேற்றைய கிளாஸில் எனக்கு பிடிஎஃப் எப்படி பார்க்குறது, ரெக்கார்டட் வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்லாம் தெரியலையோ, நீங்கள் மை கோர்சஸ் கிளிக் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ண உடனேவே நம்மளோட கிளாஸ் காமிக்கும் பாருங்கள். அந்த கிளாஸ் பக்கத்துலேயே, அந்த கிளாஸ் டாபிக் பக்கத்துலேயே நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? டெலகிராம் லைவ் மிஸ் பண்ணவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைக்கண்ணா, நீங்கள் இந்த லைவ் பார்த்தா கூட போதும். சரியா? 12th உங்களுக்கு விடியல் பேட்சுக்கான அப்டேட் வேணுமா? விடியல் பேட்ச் ஏற்கனவே நமக்கு அது அட்மிஷன் போயிட்டுருக்கேடா. நீங்கள் அதுலேயும் என்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் நீட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? அப்புறம் அதான் டெலிகிராம்லேயே பார்க்கலாம், நான் இந்த லைவ் பார்த்தா போதும். சரியா? ஒரே விஷயம் தான் அங்கேயும் இங்கேயும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, லைவ் கிளாஸஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே நான் பேசிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஷாவணி மேம் பேசிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தாச்சா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ நீட் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி பண்ணிட்டு இருக்கோமா. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்லேயும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெய்லி 12th கிளாஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் கூட விடாமல். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். ரோஷினிக்கண்ணா உங்களுக்கு ஆப்பில் எதுவுமே காமிக்கல. என்னென்ன கண்ணா காமிக்கல? மை கோர்சஸ் ஆப்ஷன் இருக்கா? மை கோர்சஸ் கிளிக் பண்ணால் அதில் தீமின்னல் அப்படின்னு காமிக்குதுங்களா? அது எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் சார். நான் போய் மை கோர்சஸ் கிளிக் பண்ண எனக்கு தீமின்னல் வரைக்கும் காமிச்சது. அது வரைக்கும் காமிச்சதா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 11th NEET வீடியோலுக்கும் மாஸ்டர் தமிழ் சேனலில் நம்ம சார் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னொன்று நானே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அது கூட லைவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். NDAக்கு இப்போதைக்கு நம்மளால கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியல கீதா, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சரியா? இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ்ரா? ஆமாம், நம்ம தீமினல் பேட்சில் இன்றைக்கி வி ஆர் ஹேவிங் மேக்ஸ் கிளாஸ். சார் அப்போ நான் 12th இப்போது 12th நெக்ஸ்ட்டு 12th ஃபினிஷ் பண்ணதுக்கு ஜேஇ படிப்பாங்களா? ஜேஇ நீ படிக்கணுமா? ஓகே, நிறைய பேருக்கு அப்போ இன்றைக்கி எப்படி பிடிஎஃப் எடுக்கணும்னு தெரியல. சரி, உங்களோட மேக்ஸ் செஷனில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி பிடிஎஃப் பார்க்கணுன்றத மேக்ஸ் செஷனில் ஹெல்ப் பண்ணுறேன். வேறு யாருக்காவது இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணு. சார் நான் வந்து இந்த மாதிரி லைவ் கிளாஸ் வந்து நேற்று ஜாயின் பண்ணேன், எனக்கு இது பண்ண தெரியல அது பண்ண தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீ கமெண்ட் பண்ணுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரியா? கூலம்ஸ்லாம் திரும்ப நடத்துவீங்களா? ஆமாம், திரும்ப இன்னும் டீட்டெயிலாகவும் நடத்துவோம். பயங்கர டீட்டெயிலாக ஃபுல்லாக அனிமேஷன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு சூப்பராக நடத்துவேன் சரியா? மை கோர்சஸ் போனால் அப்படின்னா ரோஷினி ஒன்றும் இல்லைடா, நீங்கள் கரெக்டாக என்ன நம்பர் வச்சு என்ரோல் பண்ணீங்களோ அதே நம்பரில் தான் திரும்ப லாகின் பண்ணுறீங்களா ரோஷினி? அது பாருங்கள். நீங்கள் எந்த நம்பர்லேருந்து என்ரோல் பண்ணீங்க, எந்த நம்பர்லேருந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அந்த நம்பரில் இருந்து தான் உங்களால் கவனிக்க முடியும் ஃபஸ்ட்டு வாட்டி. அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்பரை மாற்றிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் கவனிக்க வரும்போது அந்த நம்பரில் தான் லாகின் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக பண்ணிங்களா? நம்பரை மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது அன்லாக் யுவர் லேர்னிங் ஜேர்னின்லாம் காமிக்கும். கூகுள் கண்ணா அப்போ நம்பர் மாற்றி போட்டியா பாரு, கரெக்டான நம்பரில் தானே போயிருக்க. எல்லா டாப்பிக்குமே டீச் பண்ணுவோம்டா. ஆமாம், பிட்சாட்டுக்கு கிளாஸஸ்னால் அடுத்த வருஷத்துக்கு வேணால் பிளான் பண்ணி எடுக்கிறோம்டா. இப்போ வர பிட்சாட்டுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஓகே, பிடிஎஃப் வராதவங்களுக்கு நானே வந்து மேக்ஸ் கிளாஸில் எப்படி எடுக்கணும்னு பண்ணுறேன். நான் ப்ரே பண்ணிட்டேன், இன்னும் வரலை சார், ப்ளீஸ் ஆன்சர் மீ. சாய்ஸப், நான் நேற்றே கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சுரா. நம்ம வேதாந்தோடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டியா? ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்யணும்னா ஆப்குள்ளே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அதில் மை கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கோ. அந்த மை கோர்சஸில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா தீமினல் பேட்சை செலக்ட் பண்ணணும் சரியா? அது கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு அதை நீ செக் பண்ணு. நேற்றுலேருந்தே கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. நேற்று லைவ் அட்டன் பண்ணேன் சார், ஆப்பில் எதுவுமே காமிக்கல, நான் டெலகிராம் லிங்க் வழியாக அட்டன் பண்ணேன் சார். இல்லை ரோஷினி, அப்போ ஏதோ தப்பாக பண்ணுறீங்கடா. ஏன்னா நீங்கள் பே பண்ணதுனால தான் கிளாஸ் அட்டன் பண்ணவே முடிஞ்சுது, இல்லைனா அட்டனே பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ராங்காக இருக்குது. அப்போது அந்த 11th செஷன் 2 நோட்ஸ்னு காமிக்குது. அதில் எல்லா பேஜஸையும் பார் அச்சுக்கண்ணா, அதில் எல்லா பேஜையும் பார். அதில் நான் எடுத்ததும் வரும் சரியா? வேறு ஃபோன்லேருந்து லாகின் பண்ணலாமா? பண்ணலாம். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகேவா? நீட் வீடியோட அட்மிஷன் லாஸ்ட் டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்கிட்ட நீ தனியாக பேசணுமா? இமெயில் பண்ணு, நம்ம tnt@vedantu.com அதுக்கு இமெயில் பண்ண நீ எனக்கு என்கிட்ட பேசலாம். 12th விடியல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் டு சால்வ் மை டவுட்ஸ் எஸ்டர்டே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். டேய் நேற்று மார்ஸ் உனக்கு தானே சொன்னேன். என்னது? ஸ்டாட்டிக்காக இருக்கிற சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கிற ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சார் ஆன்சர் கீ பாயிண்ட்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணுவீங்களா? பாயிண்ட்ஸ் வச்சு தான் கரெக்ட் பண்ணுவோம் சரியா? சார் இந்த பேட்சை லாஸ்ட் டைம் எப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் கிளாஸே ஆரம்பிச்சிடுச்சுரா, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணு. நீ வேணா குவார்டர்லியில் கூட ஜாயின் பண்ணலாம், ஆனால் நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிடுவே. என்னை தீமின்னலோடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நான் நேற்று டெலகிராம் சேனலோட லிங்க் ஷேர் பண்ணனே. யாரெல்லாம் தீமின்னலில் ஃபீஸ் கட்டி படிக்கிற பசங்க இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல, நான் நேற்று வீடியோலேயே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் பார். வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணால் அமௌண்ட் கட்டணுமா சார்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் மீடியம் கண்டென்ட் ஆக்சுவலாக வந்து வேதாந்த் ஆப்பில் இல்லைடா கண்ணா. ஆமாம், நான் கொடுத்த பிடிஎஃப்லேயே நேற்று என் நோட்ஸ் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 11th நோட்ஸும் இருக்கும், ஆனால் நான் கொடுத்த நோட்ஸும் நான் எழுதிப்பட்ட நோட்ஸும் இருக்கும். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி இல்லைடா, இன்றைக்கி வந்து மேக்ஸ் சரியா? ஜாயின் பண்ணியாச்சு சார், சூப்பர். ஓகே எஸ் இருக்குண்டா, எல்லா பேஜையும் பாரு. அதில் ஒரு 100 பேஜ் இருக்குல்ல. நான் என்ன பண்ணுறேன், அதில் கரெக்டான பேஜை மட்டும் எடுத்து வைக்கிறேன், கவலைப்படாத. இல்லையே
நான் உனக்கு அடுத்து ஒரு மாதத்துக்கு நம்ம கிளாஸ் ஷெடியூல் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபுல்லாக கொடுத்துட்டேன் பார். சரியா? நம்ம வேதாந்தா ஆப்லேயே நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு என்னென்னைக்கு என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பார். சரியா? ஆமாம். அதே மாதிரி இப்போ 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். எதுக்கு சார் டைம் டேபிள் மாறிச்சு? ஏன்னா நாங்கள் இங்கே நீட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம்ல, அதனால தான். இன்னொன்று, டெய்லி ஜனஸ்வதி மேம் கிளாஸ் வர மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கேப் வரணுன்றதுக்கோசம் நான் தள்ளி போட்டேன். சரியா? உனக்கு என்ன எல்லா கிளாஸும் வாரம் மிஸ் பண்ணாமல் நடந்துடும், நீ கவலைப்படாத. அப்படி ஷெடியூல் மாறுறதுனால ஒரு வாரம் முன்னாடியே நான் வாங்கிட்ட சொல்லிவிடுவேன். விச் இஸ் அப்புறம் ஒரு மாதத்துக்கே நான் உனக்கு ஷெடியூல் கொடுத்துட்டேன். யூடியூபர்ஸ்க்கு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? யூடியூபர்ஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 12th கிளாஸ் இருக்கும்டா. நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். நீட் எக்ஸாம் 4ஆம் தேதி முடியுது. நீட் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் யூடியூப்லேயும் கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எஸ். அதே மாதிரி பிடிஎஃப் எப்படி எனக்கு பார்க்கணுன்னு தெரியாதவங்க எல்லாருக்கும் நான் மேக்ஸ் கிளாஸில் அது எப்படி பார்க்கணுன்றத சொல்கிறேன். மே மந்த் ஃபஸ்ட் வீக் பே பண்ணலாமா? பே பண்ணலாம். ஆமாம், 50th பேஜில் எஸ்டர்டே நோட்ஸ் இருக்குது. நேற்று நான் அப்லோட் பண்ண பிடிஎஃபில் 50வது பேஜில் இருக்கும். நான் கரெக்டாக அந்த 50வது பேஜை மட்டும் எடுத்து தரேன். எடுத்து கொடுத்தா உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பிடிஎஃப் எப்படி பார்க்கணுன்றத நான் மேக்ஸ் கிளாஸோட லைவில் வந்து சொல்கிறேன். பசங்களாம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்க. நம்ம கிளாஸஸில் உங்களை மீட் பண்ணலாம். சரியா? ஆப்புக்கும் யூடியூப்புக்கும் என்ன வித்தியாசமா? அது ஆப்பில் கவனிக்கிற பசங்களை நீ கேட்டனாலே தெரியும்டா. யூடியூப்பை விட ஆப்பில் மச் 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கும். வீடியோ லேக் ஆகுதா? நெட்வொர்க் ஏதாவது பிரச்சனை இருக்கும் வசந்த், நீ நெட்வொர்க்கை செக் பண்ணு. 5G இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கியா அப்படின்றத பார்த்துக்கோ. கிருவாகரன், நீ கவலையே படாத, உனக்கு நான் எல்லா டாப்பிக்கும் எடுத்துருவேன். சரியா? மே மந்தோட ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். புரியுதா? சார், ஐ ஹாவ் டியூஷன் ஒன்ஸ் இன் 2 days, கேன் ஐ அட்டன் த கிளாஸஸா? அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் பார்த்துருங்க. சரியா? ஒரு நாளைக்கு 2 hours கிளாஸ் இருக்க போகுது. சண்டேயில் என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும்? இந்த வாரம் ஃபிசிக்ஸ் இருக்கும். இந்த வாரம் யூ கோயிங் டு ஹாவ் ஃபிசிக்ஸ். நான் நேற்றும் சனிக்கிழமை வரப்போகிற சனிக்கிழமை என்ன எடுக்க போகிறேனோ அதுலேருந்து டெஸ்ட் இருக்கும். சரியா? இது 12th சார்? ஆமாண்டா, இப்போ நான் 12th பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்போல்லாம் இல்லையே லக்ஷ்மி, ஒரு கேள்வியாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்கள் கேள்வியை தான் நான் தேடுறேன். உங்கள் கேள்வி எனக்கு எதுவுமே எங்கேயுமே காணோம். ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்ற கேள்வி மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சால் இன்னொரு வாட்டி உங்கள் கேள்வியை போடுறீங்களா? நான் ஆன்சர் பண்ணுறேன். காமர்ஸ் குரூப்புக்கு இன்னும் இல்லைடா. அப்புறம் சார், எப்படி தீமினல் கிளாஸ் அட்டன் பண்ணுறது? வேதாந்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. வேதாந்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு எந்த நம்பர்லேருந்து நீ பண்ணியோ அதே வந்து நீ பாரு. சார், எனது 4G நெட் தான் சார் இருக்குது சிம், அதனால தான். அப்போது 4G இருக்கிறதுனால லைட்டாக மேபி லேக் இருக்கலாம். வேணா கொஞ்சம் இன்டர்நெட் வீட்டில் எங்கே நல்ல ஸ்ட்ராங். சரியா? அப்புறம் மேக்ஸுக்கு டெலகிராம் நான் திரும்பவும் இப்போ 7 மணி கிளாஸுக்கு டெலகிராம் லிங்க்கை அனுப்புகிறேன். சரியா? டெலகிராமில் நான் இன்றைக்கி கிளாஸோட லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே? எஸ். 7க்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குடா, மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணு. ஆமாம், நான் நவம்பர் எண்ட்லேயே போர்ஷன் உனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். யாருக்கெல்லாம் போர்ஷன் பற்றி கேள்விகள் இருக்கோ நவம்பர் எண்ட்லேயே உனக்கு நான் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இந்த சேனலில் ஜெய் மெயின் இருக்காதா? இருக்கும். நீட் 2026 ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். சார், நான் கரெக்டான நம்பர் தான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் வரல சார், ஐ செக்ட் இட். ரோஷினி கண்ணா, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. எனக்கு வேதாந்து tnt@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் லாகின் பண்ணும்போது என்னெல்லாம் வருதுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்களா ரோஷினி கண்ணா? நான் உங்களுக்கு உடனே பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? எனக்கு இந்த வீடியோவில் ரோஷினி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் எனக்கு சேட்டில் போட்டிங்களோ, நான் இந்த லைவ் எண்டு பண்ணும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே சார், யூடியூப் கிளாஸஸ் May 4 இருக்குமா சார்? May 4க்கு அப்புறம் யூடியூப்பில் 3 hours கிளாஸ் இருக்கும். நான் அந்த 4Gக்கு வசந்த் ரிப்ளை பண்ணிட்டேன். வீட்டில் எங்கே இன்டர்நெட் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்து பாரு. ஆப்பில் காமர்ஸ் குரூப்புக்கு கிளாஸஸ் இப்போதைக்கு இல்லைடா. நான் மேக்ஸ் கிளாஸ் எடுப்பேனா? இல்லை, நம்ம ஜனஸ்வதி மேம் கிளாஸ் எடுப்பாங்க. ஐ நோ திஸ் ப்ராப்ளம். அப்போ சார், ஐ எம் நோ திஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கா கோகுல்? அப்போ நீயுமே எனக்கு கமெண்ட் பண்ணு. உனக்கு அதே பிரச்சனை இருக்குன்னா நீயுமே கமெண்ட் பண்ணு.
டேய் சாய், கொஞ்சம் முக்கியமான ரிப்ளைலாம் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் ஒன்றை நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்னோடய ஹெல்ப் தேவைப்படுது, வந்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். யூடியூப் கிளாஸஸ் மே 4 டேட் அப்புறம் இருக்கும்டா. இது என்னடா கேள்வி? டேய், யூடியூப்பில் தான்டா எங்கள் பழப்பே ஓடுது. யூடியூப்பில் நான் கிளாஸ் எடுக்காமல் எங்கடா போகிறேன்? அப்போ என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கோசமாக நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். லாஜிக்கோட தான் கேள்வி கேட்குறியா நீ? புரியுதா? அட் த எண்ட் ஆஃப் த டே வேர் ஆல் யூடியூப் டீச்சர்ஸ். உனக்கு கிளாஸ் எடுக்காமல் நான் எங்கேயுமே போகிறதில்ல. ஒரு சின்ன லாஜிக்கில் சொல்கிறேன். இல்லைன்னா அவ்வளோதான். யானின் சார், தலைவா நீ வேலையை விட்டு கிளம்பு, நீ இங்கே எங்களுக்கு தேவையில்லைன்றவாங்க. புரியுதா? ஒரு சின்ன லாஜிக். ஓகே, I didn't join the Telegram group. I am trying to join since yesterday, but class can join. டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்களுக்கு இப்போவே நான் டெலகிராம் லிங்க்கை தரேன். தயவு செஞ்சு எனக்கு இப்போவே ஜாயின் பண்ணிவிடு. அப்புறம்லாம் இல்லை, ஓகேவா? டெலகிராமு யாரெல்லாம் இல்லையோ எல்லாருமே எனக்கு இப்போவே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ண போகிறீங்க. நான் இப்போவே உனக்கு லிங்க்கும் தரப்போகிறேன். எங்களை அந்த டெலகிராமு, ஐயோ ஒரு நிமிஷம். ஃபார் எவ்ரிபடி ஐ எம் கோயிங் டு ஷேர் த டெலகிராம் லிங்க். தீமின்னல் பேட்சில் அட்மிஷன் போட்டாச்சு சார், ஆனால் நான் டெலகிராமில் இல்லை அப்படின்றவங்க தயவு செஞ்சு எனக்கு இப்போவே என்ன பண்ண ஜாயின் பண்ணிக்கோ. காப்பி லிங்க் இப்போ நான் சேட்டில் போடுறேன் பார். நம்ம தீமின்னல் பேட்ச்சு 12th இருக்கிறவங்க, ஓகே, இப்போ நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன் பாரு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி, உங்களுக்காக தான் போட்டிருக்கேன், டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும்டா. ஸோ 7 மணிக்கு நீங்கள் எல்லாருமே போய் அதில் ஜாயின் பண்ணிடலாம். சரியா? எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் ஜாயின் அட் 7 PM தேர் டுடே. கிளியரா? சூப்பர் பசங்களா. தோறா, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, அதை நான் சமாளித்து விட்டு வருகிறேன். சரியா? ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட்.